சில பேர் இந்த பப்ளிக் ரிவ்யூலாம் நாங்கள் எடுக்க போகும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது, அந்த தம்பி அந்த அக்கா பாசம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? பிரியங்கா வந்து அந்த இர்ஃபான் இர்ஃபானை அவர்களோட பற்றி பேசுவாங்க. அப்போது அவர் தாமு சார் ஏதோ சொல்லுவார் அந்த. ஆமாம், அந்த கிளிப்பிங். இது வந்து ஸ்டார். இது எப்படி நான் பார்க்குறேன்னா, சீரியல்லாம் நடக்கும் இல்லையா, சீரியல் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியலில் உண்மையாலுமே யார் என்ன கேரக்டர்னு யாரும் நினச்சிக்க தெரியவே தெரியாது. அந்த சீரியலில் இவ வில்லி, இவங்க ஹீரோயின். அப்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உண்மையாலுமே திட்டிக்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே அங்கே என்ன நடக்குதுங்கிறதுலாம் அது ஒரு ஸ்கிரிப்ட். அதனால அவங்க அதை நடிக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே போயிட்டு அவள் அந்த டைலாக்கை பேசுறது வந்து விளையாட்டாக தான் அதை பேசுகிறாள். அது அப்படியும் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அது பார்க்கும்போதே தெரியுது அவள் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறா. அதுக்கப்புறம் அவரு வந்து தாமு சார் சொல்கிறதுமே வந்து அவரும் ஃபன்னியாக தான் சொல்கிறார். இது ஸ்டார்ட் மியூசிக் இல்லை பிரியங்கா, இது குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்கிறாரு. இது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பர்சனல் ஒரு ஃபைட் வச்சுட்டு அதனால தாமு சார் இப்படி சொல்கிறாரு, அதனால பிரியங்காக்கா இப்படி சொல்கிறாங்கலாம் இல்லை. அது ரொம்ப காமனாக அவங்க சொல்லியிருக்காங்க.